ஓகே, இனி நான் பார்க்க போகிறது மாஸ்மோனி குன் ரிவெஞ்ச் அப்படின்ற சீரிஸோட செகண்ட் சீசன் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதையுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் யாரும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணா நான் வந்து ஐடியா கொடுக்குறேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் சேரணும்னா அதுக்கும் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். அண்ட் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சீசன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதையுமே நான் பிளேலிஸ்ட்ல வந்து லிங்காக கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. சொல்ல போனா உங்க கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பழி வாங்கலாம், ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் பாருங்க, உங்களுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சீரிஸோட நேமே தான் மாஸ்மோனி குன் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பாரிஸுக்கு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ ஹீரோ மீன் பாடி பில்டிங்க ஷேப் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் தங்கச்சிமே உள்ள வந்துட்டு இருக்கா. இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏமா இந்த கதவை தட்டிட்டு வர பழக்கலாம் இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் பாக்ஸோட நிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் தங்கச்சி மேல சொல்றேன்னா அதான நானும் சொல்றேன், பாரிஸுக்கு போயிட்டு இதே பாக்ஸோட போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே உள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. எதனா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ குண்டாக்குறதுக்கே பிளான் பண்ணிட்டானுங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா நிறைய கேலரி ஃபுட்டா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க நான் ஒழுங்கா சொல்லிட்டேன், சப்பாத்தி மட்டும் எனக்கு வந்து போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் மேல சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க இனிமேல் தானே இன்னொரு ரிவெஞ்ச் பிளானே ஆரம்பிக்க போது, பாரிஸ்க்கு போனது இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஆக்கி அடக்கி இருக்காள். அவளுமே பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சின்ன வயசு போட்டோ பாக்குறா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த பையன் அந்த பையன் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆக்கி அடக்காக்கியுமே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாரிஸ்ல ஃபர்ஸ்ட் டே இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டேல ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்கு. சுத்தி ஏகப்பட்ட கார்ட்ஸ் நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. என்னடா பார்த்தா அவங்க அண்ணன் தான் கால் பண்ணிருக்காங்க. இங்க பாரு நீ பண்ற ரோம் காம் மங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நான் எங்கேயா போறது, நான் என்ன ஜப்பானுக்கா போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் போய் பேசினாலும் யாரு என்கிட்ட பேசுவா, நானே அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிரான்ஸ் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் ரெப் இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் சொல்லிட்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து உளறிட்டு இருக்காங்க. அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆக்கி அடக்காக்கி இருக்குல்ல அந்த கிளாஸ்மே வருது, அவளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே ஆக்கி அடக்காக்கியை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இவ்வளவு பழி வாங்கி அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா பக்கத்துல ஃபேக் மாஸ்மனே வந்துருக்கான். இவன் எங்கடா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து டென்ஷன் ஆகிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் கண்ணு முன்னாடி லைட்டா திரும்பி பாக்குறான் பாருங்க. பார்த்தா எல்லா பீப்புள்ஸ் அங்க வந்து நிறைய பேரு கிஸ் அடிச்சிட்டு இருக்கானுங்க. எதுனா இது பப்ளிக்ல கிஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க, இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கா. ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, இதுவுமே என் பிளானுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்நேரத்துல பாத்தீங்கன்னா டே ஓட்ட தானே பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடா பாருங்க. என்னது ஏன்ட்ட பேசணுமா, என்னமா பேசணும் அப்படின்னு கேட்டா இங்க பாரு நான் ரொம்ப நாளா பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சோ அதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்னமா சொல்லிட்டு இருக்க, நீ வந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே போய்கிட்டு இருக்கான். அந்நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து ஆப்போசிட் வந்து இடிச்சது சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ஆப் மூலமா சாரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ இங்க வந்து ஜாப்பனீஸ் அவங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுது ஜாப்பனீஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜாப்பனீஸ் தான் அப்படின்னு கேட்கும்போது அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். யாரா இது இந்த பொண்ணு இவளே ஜாப்பனீஸ் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு அதான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் இல்ல ரொம்ப வருஷமா உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸ புடிச்சு சொல்லிட்டு இருக்கா. சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மங்காக்கா ஆகணும் அப்படின்றதா ரொம்பவே பெரிய ஆசை. சோ அதை வந்து ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படிங்க ஜாப்பனீஸ் பத்தி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு பெரிய அனிமே ஃபேனுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ பெரிய ஒட்டக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து கெஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதான் என்னோட மங்கா, இதை நான் வரைஞ்சிட்டு இருக்கேன், இப்ப ரீசெண்டா வரைஞ்சிட்டு இருக்கேன், பட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல, பட் பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுமே படிச்சு பாக்குறாங்க. பார்த்தா கதை பிளாட் நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் டைரக்டா சொல்லிடுறாங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி போயிருச்சு. அதுக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன், நீங்க என் கூட வாங்க பிரான்ஸ்ல இருக்கும்போது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. பட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல எங்களுக்கு வந்து வேற வேலை இருக்கு, மட்டும் இல்லாம நான் இவங்க கூட டேட்டிங் போறதா பிளான் பண்ணிருக்கேன், சோ நானுமே கிளம்புறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன டேட்டிங் அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றதுக்காக அங்க இருந்து நடிச்சுட்டு அப்படி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா பின்னாடி சேட்ல நின்னுக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா ஈவினிங் போல ஒரு பெயிண்டிங் ஹவுஸ் இருக்கு. சோ அந்த பெயிண்டிங் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வேலை ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கிரஷ் வச்சிருக்குல அந்த பொண்ணு மேல இங்க பாரு இந்த பெயிண்டிங்க பாரு, அதுல உள்ள பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல பாரு, நானா இருந்தா கண்டிப்பா இந்த ட்ரெஸ் கொடுத்திருப்பேன், பாவம் அந்த பொண்ணு குளிர்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து மயங்கி விழுந்துறான்னு சொல்லிடலாம். அவனே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல லவ்ல இருக்கான்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த பிக்சர் ஒரு வார் பிக்சர், அந்த இதுக்கு என்னடா இப்படிப்பட்ட கமெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ் கன்ஃபஸ் பண்ண போறான் பாருங்க. பார்த்தா அந்நேரத்துல பின்னாடி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்பவுமே டயர்டாகி வந்த மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. என்னடா ஆச்சு, எதுக்குடா ஆச்சு, இது
ஆம்புலன்ஸ் எதுவும் கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்பு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாசம் முன்னே அண்டி ஆரகாக்கி 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதானே நடந்துச்சுன்னு சொல்லிட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாங்கல்ல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி யாருக்கிட்ட இருந்து பம்பா இடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 பேரையும் கடத்திட்டு போயிடுறாங்க தனியா பேசணும்னு சொல்லிட்டு. எங்க சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தா போன்ல இன்னொரு ஆளுங்க இங்க பாருங்க, நான் டைரக்டா மேட்ருக்கே வரேன், நான் வந்து டோக்கியோல இருக்கேன். சோ நான் வந்து டோக்கியோல இருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சோ அதுக்காக என் தங்கச்சி பக்கத்துல என்னால எதுவுமே இருக்க முடியாது. அண்ட் என் தங்கச்சி எது கேட்டாலும் நான் வந்து வாங்கி கொடுத்துறேன். சோ அவளுக்கு வந்து மங்காக்காகணும் ஆசை இருக்கு. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்க அவ கூட இருக்கணும், நீங்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, சோ ஒன்னா பழக கத்துக்கோங்க, என் தங்கச்சி கூட ஃப்ரெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஃப்ரெண்டாக வைக்கிறானுங்க. சரி ஓகே, இவங்க கிட்ட இருந்து எதுவுமே எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றதுனால அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக ட்ரை பண்றானுங்க வேற வழி இல்லாம. அண்ட் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாசம் உடைமையான அந்த மெய்டு கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்படி நீங்க பிளான் பண்ண எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நான் என்னடா பிளான் பண்ணேன், பட் இருந்தாலும் எப்படி அவங்க கிட்ட போய் சிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுதாங்க எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்கி அவளே என்கிட்ட வந்து நீ அவுட்டிங் போலாமா அப்படின்னு மாதிரி கேட்டா அதுக்கு நான் வந்து காரணம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவளே தான் கேட்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மெய்டு சொல்லிக்காங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்கணும், உண்மையிலேயே அவ தான் நம்மள கூப்பிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். பரவாயில்ல, இதோட பிளானை வந்து சீக்கிரமா ஆயிடுச்சு, கண்டிப்பா அவளை வந்து ரிவெஞ்ச் எடுக்க போற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம மாசம் முனைவும் அண்ட் அந்த ஃபேக் மாசம் முனை இருக்காங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா ஒரே ரூம்ல போட்டுருக்காங்க. அண்ட் இப்பதாங்க ஒண்ணு தெரிய வருது, என்னன்னு பார்த்தா அந்த ஃபேக் மாசம் முனைக்கு கேர்ள்ஸ் மாதிரி இருக்கு செஸ்ட். ஆக்சுவலி இது வந்து அவன் கிடையாது, இது வந்து பொண்ணு தான். இந்த பொண்ணு எதுக்கு வந்து இப்படி பிளான் பண்ணிருக்குன்னா நம்ம வந்து ஃபேக் மாசம் முனைவா இருந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பணத்தை ஆட்டையே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியுமே ரொம்ப ப்ரோக் ஆயிருப்பாங்க. அண்ட் ஆக்கி அரகாக்கி ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலியா. சோ அதனால பாத்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்ற ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு சும்மா கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பணத்தை மொத்தமா ஆட்டையே போட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாத மாசம் முனை, நீ வந்து எப்படி ஆள் கிட்ட வருவேன்னு தெரியும். சோ அதனாலே பாத்தீங்கன்னா நான் எப்படி அந்த பணத்தை அடிக்காம வர மாட்டேன், எனக்கு தான்டா அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு மனசுக்குள்ளேன்னு. அண்ட் இவ பொண்ணுதான் அப்படின்றது யாருக்குமே இங்க தெரியாது. அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மீட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்க கதையில ஏகப்பட்ட பிளாட்ல இருக்கு. அந்த ஏகப்பட்ட பிளாட் எல்லாமே வந்து மொக்கையா இருக்கு. என்னடா மொக்கையா இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் மீட் பண்றாங்க. 2வது சாப்டர்ல எப்படி அவங்க வந்து லவ் சொல்லலாம், இதெல்லாம் வந்து நல்லாவே இல்ல, இப்பெல்லாம் யாருமே வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. ஐயோ 2 பேரும் லவ் பண்ண லவ் வந்து டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணதே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க பாருங்க. அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுங்க, ஜாப்பனீஸ் லவ்ல கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டோரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா டேய், அப்ப நீங்க லவ் பண்ணா மனசுக்குள்ளே வச்சீங்களா, வெளியே சொல்லவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து கேட்டுட்டு இருக்க பாருங்க. ஆமா அப்படின்ற மாதிரி மாசம் முன்னாடி அந்த அழகாக்கி 2 பேருமே ஆமா சொல்லிட்டு அப்ப நீ கடைசி வரைக்கும் லவ் ப்ரப்போஸே பண்ண மாட்டீங்கடா அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே பாத்தீங்கன்னா முழிக்கிறாங்க. இல்ல இது வந்து எங்க ஊர் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாம இது நார்மலான ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது உங்க ஊர் ஸ்டோரி மாதிரி தெரியல, இது உங்களோட ஸ்டோரி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா மாசம் முன்னே அந்த அழகாக்கிட்ட சொல்லி பாருங்க. அண்ட் நான்லாம் லவ் பண்ணேன்னா கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்டோட நேரா பிடிச்சி நானே கிஸ் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது கிஸ் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம அழகாக்கிய பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிஸ் பண்றத தடுத்து விட்டுறா. இங்க பாருமா, நீங்க பிரெஞ்சுனால அப்படி நினைக்கிறீங்க, பட் நாங்க ஜாப்பனீஸ், பட் எங்க ஊர்ல கொஞ்சம் கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்களாம் இப்படிதாங்க இருப்போம் அப்படிதாங்க இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா டைரக்டா கிளாஸ் ரெப்புமே அந்த ஃபுஜினோமியான்ற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட கேட்டாங்க, இங்க பாரு நீ வந்து மாசுமணிக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கே அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இல்லன்னு சொன்னா அது வந்து பொய் ஆயிரும், கண்டிப்பா நான் இப்பதான் ரீசெண்டா தான் ரிஜெக்ட் ஆனேன், பட் இருந்தாலும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்து நான் வந்து பொய் சொல்லாம இருந்திருந்தாலோ இல்ல அவன் கிட்ட நான் உண்மையா இருந்ததாலோ கண்டிப்பா மாசுமணி என்னை லவ் பண்ணிருப்பான்னு தோணுது. நான் வேற இடத்துல மீட் பண்ணியிருந்தா, பட் நான் தான் போய் சொல்லி தப்பாயிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, போக போக ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உள்ள ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவனுக்குமே அந்த ஃபுஜினோமியான்ற பொண்ணு மேல ஒரு சின்ன கிரஷ் இருக்கும். சோ அதனால கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாரு கிடைக்கலாம்னு பரவாயில்ல, நான் வருவேன் அப்படின்றது மட்டும் வாய்க்குள்ள சொல்லிக்கிறான், பட் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லது நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை மட்டும் வெளியே சொல்லிக்கிறான். அரப்போராடி கடைசி வரைக்கும் நீ ப்ரப்போஸ் பண்ண மாட்டடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரெப்மே சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இப்போ அந்த மெய்டு அந்த ஃபேக் மாசுமணி 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபேக் மாசுமணி என்ன கேட்கறான்னா, இங்க பாரு அழகாக்கிய மீட் பண்ணணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை மீட் பண்ணவே விட மாட்டேங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கிட்ட கேட்கறாங்க பாருங்க. இல்ல நான் வந்து வேணும்னே பண்ணல, ஆக்சுவலி எனக்குமே உங்களை பிடிக்கும், சோ அதனால தான் அழகாக்கி கிட்ட நீங்க பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டுமே பாத்தீங்கன்னா ஃபேக் மாசுமணிவை தனியா பிரிச்சு வச்சுக்கிறா. என்ன எதுக்குமா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு உங்களை உண்மையிலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாரு நீ நடிச்சதெல்லாம் போதும், நீ யாரு என்ன யாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவரோட போன்ல உள்ள ஒரு போட்டோ காமிக்கிறா பாருங்க. அதை பார்த்தவனே பாத்தீங்கன்னா அந்த மெய்டுக்கு நேசமா பயமாயிருது, இது எப்படா எடுத்தான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த போட்டோல மாசம் முனே அண்ட் மெய்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எபிசோட் முடிஞ்சு. சோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.